பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஆமாம். இங்கே நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் சில காரியங்களை செய்வார். ஆனால் அந்த காரியங்களை குறித்து தேவனே அல்லாமல் இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, உணர்ந்ததுமில்லை, கண்டதுமில்லை. அப்படிப்பட்ட அதிசய காரியங்களை தேவன் நமக்காக செய்கிறார். யாருக்காக செய்கிறார்? தேவனுக்காக, காத்திருக்கிறவர்களுக்காக. இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்கள்ல இருந்து நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அநேக ஜெப விண்ணப்பங்கள் இருக்கலாம். ஒரு சில காரியங்களுக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை, விடுதலையை நம்ம பெற்றிருக்கலாம். ஒரு சில காரியங்களுக்கு இன்னும் ஜெப விண்ணப்பத்திற்கு மறுபடி இல்லாமல், மறு உத்தரவு கிடைக்காமல் நாம் பாரத்தோடு இருக்கலாம். ஆனால் இந்த நாள்லையும் கூட ஸ்தோத்திரம், தெய்வ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்கள் என்றால் அதே நம்பிக்கையோடு, அதே விசுவாசத்தோடு, ஆரம்ப நாட்களில் இருந்ததான நம்ம ஜெபத்தை தொடங்கும் போது இருந்ததான அதே ஸ்தோத்திர நம்பிக்கையோடு, கர்த்தர் எனக்காக அற்புதத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் இன்றைக்கும் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நிச்சயமாகவே தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார்? அதனுடைய முந்தின வசனத்தில், 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. அப்போது தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள், ஜெபிக்கிற, தேவனை விசுவாசிக்கிற, நம்பிக்கையோடு காத்திருக்கிற நாம கூட எதிர்பார்த்திராத பயங்கர காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஹல்லேலூயா, எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம், தெய்வ சமூகத்தில் காத்திருப்போம். ஆனால் கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்காக செய்கிறது நாம கூட எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதை எப்படி செய்வாரா? அதை செய்த போது நீர் இறங்கினீர். கர்த்தர் இறங்கி நமக்காக கிரியை செய்வார். ஒரு சில காரியங்களை இன்னும் நம்ம பாரப்பட்டு கொண்டிருக்கலாம். யார் எங்களுக்காக உதவி செய்வார்? யார் இந்த காரியத்திலே எங்களுக்காக ஈடுபடுவார்? யார் ஒரு வார்த்தை எங்களுக்கு பட்சமாக பேசுவார்? இவ்வளவு பெரிய தடையாக இருக்கிறதே என்று நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவரே இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னை நம்மிடத்தில் இறங்கி வரும். அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் மத்தியிலே தேவன் இறங்குவார். உமது சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. கர்த்தர் இறங்கும் போது அவருடைய சமூகத்தில் பெரிய பெரிய பர்வதங்கள் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு தடையாக இருந்தாலும் அது உருகி போகும், தானா உருகி போகும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவோ, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவோ பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். எதற்காக? முதலாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும், ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன் தத்தளிப்பதற்கும். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நாட்களாக நம்ம நெருக்கின, நம்மை பாரப்படுத்தின, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நம்மை கஷ்டப்படுத்தின, ஹல்லேலூயா, பலவிதமான சத்துருக்கள் உண்டு இல்லையா? வியாதிகள், கடன் தொல்லைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், இந்த எல்லா சத்துருக்களும்
ஆமென் வெட்கப்பட்டு போவார்கள். ஹalleluya. கர்த்தர் நமக்காக இறங்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை, ஆமென், தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்காக கர்த்தர் ஆமென் அற்புதங்களை செய்கிறார். செய்கிற காரியங்களை யாருக்குமே தெரியாது. ஜெபிக்கிற நம்ம கூட எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஹalleluya. விசுவாசத்தோட இன்னும் ஜெபிப்போம். நம்பிக்கை அற்று போகக்கூடாது. ஆமென். ஹalleluya. எங்கள் நம்பிக்கையெல்லாம் அற்று போயிட்டு, ஆமென், ஸ்தோத்திரம், எங்கள் நம்பிக்கை வீண் போயிட்டு நாங்கள் இனி என்ன செய்வோம் என்று திகைத்து போகாதிருங்க. தெய்வ சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருப்பீர்கள் என்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் காண செய்வார். அதற்கும் மேலாக என் மகள் இவ்வளவு நாள் சொந்து போகாமல் ஆமென் என்னுடைய சந்நிதியிலே காத்திருந்தானே என்று சொல்லி கர்த்தர் நம்ம எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நமக்காக இறங்கி வந்து செய்து கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி ஹல்லேலூயா நமக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை அனுகூலமாக வெளிப்பட பண்ணுவார். இந்த வசனத்தின்படியே அவன் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலையும் நீர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் ஒருவரும் கேட்டிராத, உணர்ந்திராத, கண்டிராத ஆமென் ஸ்தோத்திரம் சில காரியங்களை நீர் எங்களுக்காக செய்ய போகிறீரே. நாங்கள் கூட எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை எங்களுக்காக செய்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறீர் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இறங்குகிறதற்காக இயேசப்பா எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. தாழ்த்துகிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலையும் பர்வதங்களை உருகும்படி செய்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.